ஒரு பொண்ணு பல கனவோட ஒரு லாரி டிரைவரை திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த லாரி டிரைவருக்கு ஆல்ரெடி 7 பெண்களோட திருமணம் ஆயிருக்கிறது அவங்களுக்கு தெரியலைங்க. எது 7 பொண்ணுங்களோட திருமணம் ஆயிருக்கிறது தெரியலையா? என்னையா சொல்ற? லாரி டிரைவர் எப்படி 7 பொண்ணுங்களை திருமணம் பண்ணாரு? அதுக்கு என்ன காரணம்? அதை எப்படி வெளியில தெரியாம பாத்துக்கிட்டாரு? அப்படின்ற எல்லாத்தையும் தான் பல ட்விஸ்டுகளோட இந்த கதையில பார்க்க போறோம். இது ரொம்பவுமே ஒரு வித்தியாசமான படங்க. இந்த படத்துடைய பேரு போஹிமியான் கோரா. இப்ப இந்த படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ என்னன்றத உள்ள போய் பார்த்தலாம். எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் லைக் கொடுக்காம பாக்குறீங்க. முடிஞ்ச ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்துல அப்பாஸ் அப்படின்ற ஒருத்தர் அவருடைய லாரியை ரொம்ப வேகமா ஓட்டிட்டு போறாருங்க. அவருக்கு துணையா ஒரு கிளீனரும் அந்த லாரியில இருக்காரு. அப்படிப்பட்ட அப்பாஸ் தான் நம்ம படத்துடைய ஹீரோங்க. அப்படி ஏன் அவரு லாரியை வேகமா ஓட்டிட்டு போறாருன்னு பார்த்தா அவர் லாரியை ஒரு கும்பல் அங்க சேஸ் பண்ணிக்கிட்டு வருதுங்க. அந்த கிளீனரும் அண்ணே கொஞ்சம் சீக்கிரமா ஓட்டுங்கண்ணே, அவனுங்க வேற வேகமா வந்து இருக்கானுங்க, புடிச்சானுங்கன்னா அவ்வளவுதான், நம்ம கதையே கண்டராயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. டேய் நீ அதை பத்திலாம் கவலைப்படாதடா, நான் போய்கிறேன்டான்னு சொல்லி டக்குன்னு ஒரு ஷார்ட்கட் குள்ள ஒரு போடுறாரு. இப்ப பின்னாடி வந்த கும்பல் இருக்கு பாத்தீங்களா, அது வேற ஒரு லாரியை இப்ப சேஸ் பண்ணி போற மாதிரி அங்க காமிக்கிறாங்க. இப்ப நம்ம அபாசும் அப்படியே கொஞ்சம் தொலைவு வந்து அந்த லாரியில இருந்து கீழே இறங்குறாரு. கட் பண்ணா இன்னொரு பக்கம் அந்த கும்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கும்பல் இன்னொரு லாரியை சேஸ் பண்ணி தவறுதெல்லாம் வந்திருப்பானுங்கல்ல. அப்படி அந்த லாரி டிரைவரை கீழே இறக்கிட்டு டேய் எங்க வீட்டு பொண்ணு எங்கடா அப்படின்ற மாதிரி அவனை போட்டு அடிச்சு துன்புறுத்துறாங்க. அந்த இடத்துல ஒரு வயசான நபர் சேகருங்க ஒரு பேரு, அவர் அங்க வராரு. என்னடா வசவசன்னு பேசிக்கிட்டு அப்படியே அந்த லாரியை திறந்து உள்ள நம்ம பொண்ணு இருக்காளான்னு பாருடா அப்படின்ற மாதிரியும் சொல்ல. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோ அபாஸ் இருக்காரு பாத்தீங்களா, அவர் தன்னுடைய லாரியை வந்து திறக்கிறாரு. பார்த்தா அது உள்ளதான் நம்ம படத்துடைய முதல் ஹீரோயினான சுந்தரி அப்படின்ற ஒரு பொண்ணு ஒளிஞ்சிருக்காங்க. அந்த அபாஸுக்கும் அங்க பெரிய சந்தோஷங்க. சரி இந்த சுந்தரி யாரு, எதுக்காக இப்படி இவங்களை அந்த கும்பல் துரத்துறாங்கன்னு பார்த்தா அந்த கும்பல்ல ஒருத்தர் குண்டா வந்தாருல சேகர், அவரு இந்த சுந்தரிய திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. வயசான காலத்துல திருமணம் பண்ணினுமா அப்படின்னு அந்த சுந்தரி பயந்து போய் அவனுக்கு அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு யாரும் இல்லைங்க. நம்ம ஹீரோ ஒரு லாரி டிரைவர். அப்படி அவரோட வண்டியில தப்பிச்சு இப்ப வந்திருக்காங்க. அப்படி தப்பிச்சு வந்த வழியில நம்ம ஹீரோவுடைய ஆண்மையை பார்த்து அவங்களுக்கு நம்ம ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவரும் ஒரு மாங்காய் தோப்புல வந்துதான் இப்ப லாரியை நிப்பாட்டுறாரா. அங்கேயுமே சுந்தரி அந்த மாங்காய் மரத்து மேலெல்லாம் ஏறி உக்காந்துக்கிட்டு நான் கீழெல்லாம் இறங்க மாட்டேன், நீங்க தான் என்ன கீழே இறக்கணும், நீங்க தான் என்ன பாத்துக்கணும், நான் உங்களை காதலிக்கிறேன், திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. ஹீரோக்கு திருமணம் பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்க. அதே வேளையில ஹீரோ தன்னுடைய கிளீனரை அனுப்பி அந்த கும்பல் அந்த லாரிக்காரங்களை பிடிச்சிட்டாங்களா என்ன பண்றாங்கன்றத வீடியோ எடுத்துட்டு வான்னு சொல்ல, இப்ப அந்த லாரிக்காரனோட அவனுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறதையும் இவர் இந்த கிளீனர் ஒளிஞ்சிருந்து வீடியோ எடுக்கிறாரு. இப்போ ஹீரோவும் இந்த சுந்தரியை கூப்பிட்டுக்கிட்டோம் அப்படியே வேகமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. எங்க நான் உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க, உங்களுக்கு என்ன திருமணம் ஆயிடுச்சான்ற மாதிரி ஹீரோவை பார்த்து சுந்தரி கேட்க, ஹீரோ அந்த இடத்துல எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. என்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடைக்க மாட்டாளான்னு ஊருக்குள்ள எத்தனையோ பசங்க ஏகுறாங்க, ஆனா உங்களுக்கு நான் கிடைக்கிற மாதிரி இருக்குன்னா அதை உங்களால அக்செப்ட் பண்ண முடியலையான்ற மாதிரிலாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோவோட மைண்டு மாறுது. இப்ப ஒரு லாரியும் நிப்பாட்டுறாரு. சுந்தரியும் அங்க இருந்து கோச்சிக்கிட்டு அப்படியே வெளியே நடந்து போக இப்ப ஹீரோவோட மைண்டு மாறி சரி ஓகே திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் ஒத்துக்கிறாரு. இப்ப சுந்தரி அப்படியே ஜாலியா அந்த லாரியில நம்ம ஹீரோவோட பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூட அந்த கிளீனரும் இருப்பாருங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு ஒரு சாப்பாடு கடை இருக்கோங்க. அப்படி அந்த சாப்பாடு கடைக்கும் வராரு. அங்கிட்டு ஒரு சொட்டாங்கல் இருக்காரு. அவர்கிட்டயே வந்து இதோ இந்த பொண்ணு பேரு சுந்தரி, இவ்வளவுதான் நான் திருமணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படியாப்பா எங்க திருமணம் பண்ணிக்க போறேன், இங்கதான் திருமணம் பண்ணிக்க போறேன், எனக்கு வேற எந்த இடம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருமே அந்த ஹோட்டல்ல மூக்கு பிடிக்க சாப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் இந்த சுந்தரியும் அந்த சேகர் இருக்காரு பாத்தீங்களா, அவரோட கும்பலோட ஒவ்வொரு இடமா வந்து தேடுறாருங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச ஒரு பாட்டி வீடு இருக்கும், அந்த வீட்டுல வந்தோம். இப்ப இந்த ஹீரோ எங்க போயிருக்கான், அபாஸ் எங்க அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்க அந்த பாட்டிக்கு அபாஸை பத்தி எதுவும் தெரியல போல. இப்ப ராத்திரி ஆகுதுங்க. நம்ம சுந்தரியோட நம்ம ஹீரோ அந்த திருமணத்தையும் முடிக்கிறாரு. இஸ்லாமிய முறைப்படிதான் அவர் திருமணமே பண்ணிக்கிறாரு. திருமணம் முடிஞ்ச கையோட இவங்க ஒரு ஆத்தோரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. சுந்தரியும் என்னுடைய வெட்டிங் நைட் எப்படி எப்படியோ இருக்கணும்லாம் ஆசைப்பட்டிருக்கேன், ஆனா இப்படி ஆத்தோரம் இப்படி இயற்கையா இருக்கிறது கூட எனக்கு சந்தோஷமா தான் இருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பதான் அந்த இடத்துல அந்த கிளீனர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இவங்க ரெண்டு பேருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு. அந்த லாரியவே ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்காக சும்மா அட்டகாசமா ரெடி பண்ணிருக்காரு. அதையும் அந்த சுந்தரி கிட்ட காமிக்க சுந்தரி அங்க ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. இப்போ ஹீரோவும் அப்படியே உள்ள ஏறாரு. கொஞ்ச நேரத்துல சுந்தரி ஹீரோ ரெண்டு பேருமே போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஹீரோ சுந்தரியோட சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாருங்க. சுந்தரி பின்னாடியே அவர் ஒளிஞ்சுக்கிறாரு. போட்டோஸ் எல்லாம் பாக்குற சுந்தரிக்கு பயங்கர கோவம் வருது. ஒரு போட்டோல கூட நீங்க என் கூட நிக்கலையே, எல்லாத்துலயும் மூஞ்சி மறைஞ்சிருக்க, இன்னொரு போட்டோ எடுக்க சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த கிளீனரையும் துரத்திக்கிட்டு போக அப்படி அந்த முதலிரவு முழுசா இவங்க போட்டோ எடுக்கிறது அந்த நேரத்தை கழிக்கிறாங்க. இப்ப ஹீரோ அடுத்த நாளுமே நம்ம சுந்தரியோட கூப்பிட்டுக்கிட்டு உன்னை ஒரு ஹாஸ்டல்ல கொண்டு போயிட்டு விட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னங்க திருமணமாகி ஒரே நாள்ல என்ன ஹாஸ்டல்ல விடுறேன்னு சொல்றீங்களே, அட நான் லாரி ஓட்டுறவன், எனக்கு ஆல்ரெடி சரக்கெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல சேர்க்க வேண்டிய வேலை இருக்கு, போற இடமோ ஆபத்தான
இடம், அங்கெல்லாம் உன்னை கூட்டு போக முடியாது, நீ இந்த ஹாஸ்டல்லயே இரு, ஒரு 6 மாசம் தங்கு, அப்பப்போ வந்து உன்னை பார்த்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரியும் அங்க கன்வின்ஸ் பண்றாரு. அதுவும் ஒரு மகளிர் ஹாஸ்டல் அப்படின்றதுனால சுந்தரியும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்து அங்க ஒரு மேம் இருக்காங்க. அந்த மேம் கிட்டயும் தான் தான் சுந்தரியோட கணவர் அப்படின்னு சொல்லி தான் அவங்க கையெழுத்து போட்டு அந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுக்குறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து ஃபோன் கால் வர அவரு கொஞ்சம் ஷாக் ஆக கொஞ்ச நேரத்துல இப்ப நம்ம சுந்தரியையும் அந்த ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விடுறாரு. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு, நான் இல்லைன்னு சொல்லி கவலைப்படாத, எப்பவுமே நம்ம டச்லயே இருக்கலாம், வீடியோ கால் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல சுந்தரியும் இன்னும் நம்மளுக்கு முதலிரவே நடக்கல, சீக்கிரமா வாங்க உங்களுக்காக வெயிட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டோம். அவங்க அப்படியே அந்த ஹாஸ்டலுக்குள்ள போறாங்க. இங்க நம்ம ஹீரோ தன்னுடைய லாரிக்கு வந்ததும் அவருக்கு மறுபடியும் ஒரு ஃபோன் கால். நூர் அப்படின்ற ஒரு பொண்ணு கிட்ட இருந்து, உங்களுக்கு 2 நல்ல செய்தி சொல்லணும், சீக்கிரமா வீட்டுக்கு வரீங்களான்னு கூப்பிட, இதோ வந்துடுறமா அப்படின்ற மாதிரி சொல்லி போனை கட் பண்றாரு. பார்த்தா அந்த நூர் நம்ம ஹீரோவுடைய இன்னொரு மனைவிங்க. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே அந்த நூரோடைய வீட்டுக்கு வராருங்க. நூருடைய தங்கச்சியும் வாசல்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. பார்த்தா நூருடைய அப்பா அங்க தவறிட்டாரு போல. ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. இப்போ வீட்டுக்குள்ள வராரு. தான் மனைவியான நூரையும் வந்து பாக்குறாரு. அவர் எனக்கும் அப்பா மாதிரி தான், எனக்கு பார்க்கவே அவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப தான் மனைவிக்கு தைரியம் சொல்லி கொஞ்சம் தேத்தவும் செய்யறாரு. மனைவியோடைய அப்பா தவறதுனால அவரு கொஞ்ச நாளுக்கு அங்க இருக்கிறதா சொல்றாருங்க. இப்ப அடுத்த நாளுமே மீனெல்லாம் வாங்கிக்கிட்டு தான் வீட்டுக்கு வராரு. அப்பதான் நூர் இன்னொரு நல்ல விஷயத்த என்கிட்ட சொல்றதா சொன்னியே, அது என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க, அங்க நூறுமே தான் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு சந்தோஷம் தாங்கல. எது நம்மளுக்கு பசங்க பிறக்க போறாங்களா, ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாரு. வெளியே இருக்கிற பெண்கள்லாம் அங்க வெக்கப்பட, ராத்திரியே அவங்க எல்லாரும் மீன் சமைச்சு ரொம்ப சந்தோஷமா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே என் வேலையை இன்னும் 2 நாளுக்கு லீவா போட்டுட்டு நூறோடையே இருக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி நூறுக்கு ஒரு தங்கச்சி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் ஒரு நல்ல பையன் பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த கூட இருக்கிற நாட்கள்ல நம்ம ஃபாத்திமாக்கு ஒரு நல்ல வரன் பார்த்துடலாம், அவளுக்கு சீக்கிரமா திருமணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் இவங்க ஒரு பிளான பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப நம்ம ஹீரோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டு கை கழுவலான்னு வெளியே வராருங்க. கிளீனரும் நம்ம ஹீரோவோட தான் இருப்பாரு. அப்படி அந்த கிளீனர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இந்த ஃபாத்திமாக்கு ஏதோ வரன் பார்க்கறதாலாம் பேசிட்டு இருக்கீங்கல்ல, நான் ஃபாத்திமாவை ரொம்ப நாளாவே காதலிக்கிறேன், எனக்கே அவளை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. டேய், ஒரு கிளீனர்னு சொல்லி உன்னை கூட வச்சிருந்தா நீ என்னன்னா என் வீட்லயே வந்து கை வைக்கிறியா, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு அந்த ஃபாத்திமா திருமணம் பண்ணிக்கலான்னு பாக்குற, அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கவே முடியாது, ஒழுங்கா லாரியில போய் தூங்குடா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ அப்படியே வீட்டுக்குள்ள போறாரு. இப்ப அந்த ஹோட்டல்காரர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்குமே ஒரு பயங்கரமான சிக்கல் வருதுங்க. அதாவது இந்த சுந்தரிய தேடிக்கிட்டு இருக்கிற அந்த நபர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நபர் தன்னோட அடியாட்களை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப இந்த கடைக்கு வந்துடுறாரு. சுந்தரியோடைய போட்டோவை காமிச்சு இந்த பொண்ணை பாத்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு. பாத்திருக்கனே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து இந்த பொண்ணு இந்த லாரி டிரைவர் அப்பாஸோட இருந்தா, ஏன் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேட்க, இப்ப அந்த சேகருக்கும் பயங்கர வெறியாயிடுதுங்க. டேய், இவனை பிடிச்சி வண்டியில போடுறா, இப்ப அந்த சுந்தரி கிடைக்கிற வரைக்கும் இவனை கூடயே வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஹோட்டல்காரனையும் தூக்கின்னு போயிடுறாரு. இங்க நம்ம ஹீரோ தான் மனைவியோடைய தங்கச்சிக்கு ஒரு நல்ல வரன் பார்த்திருக்காருங்க. அந்த வரனும் இப்போ அந்த வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இளநீ வெட்டி கொடுக்கறது தான் அவங்க ஒரு பழக்கங்க. அப்படி இளநீ வெட்டிக்கிட்டு இருக்கும் போதோ பொண்ணு பார்க்க வந்திருக்கவங்களும், எங்க கொஞ்சம் சீக்கிரமா பொண்ணை வர சொல்லுங்க, பொண்ணை பார்த்துட்டோம்னா சட்டுப்புடுன்னு வீட்டுக்கு போவோம், ஏன்னா வீட்டுல உடம்பு சரியாத மனைவி வேற வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதும் இவருக்கு கோவம் வந்துருது. என்னடா சொல்ற, ஆல்ரெடி அப்ப திருமணமான உனக்கு தான் இன்னொரு திருமணம் கேக்குதான்ற மாதிரி கேட்க, ஐயோ எங்ககிட்ட சொத்தெல்லாம் நிறைய இருக்கு, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் இன்னொரு திருமணம் பண்றேன், ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோக்கு இன்னும் கோவம் வந்துருது. கூட நூறுக்கும் கோவம் வருது. 2 பேரும் சேர்ந்து அங்க சம்மந்தம் பேச வந்த 2 பேரையும் அடிச்சு விரட்டுறாங்க. அங்க நம்ம ஹீரோக்கும் அவங்கள அடிச்சு விரட்டுறதெல்லாம் பார்க்கும் போதோ தன்னையே அடிச்சு விரட்டுற மாதிரி இருக்குங்க. ஏன்னா அவருக்கும் ஆல்ரெடி 2 மனைவி இருக்குல்ல. இப்ப நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கு அடுத்த மனைவி கிட்ட இருந்து வேற போன் கால் வந்துகிட்டே இருக்கு. அவங்கள வேற போய் பார்க்கணுங்க. இப்ப 100 வீட்லயே அவர் எவ்வளவு நாள் தான் இருக்காரு, அதனால ஒரு நாளுக்கு முன்னாடியே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. நூறுகிட்டையும் ஒரு வேலை வந்துருச்சு, கிளம்புவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. நூறும், எனக்கு புதுசா ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு, அந்த இடத்துல கொண்டு போய் என்ன டிராப் பண்ணிட்டு எங்க வேணா போங்கன்ற மாதிரி சொல்ல, கட் பண்ணா இப்ப அந்த இடத்துல திவ்யா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க ஒரு நர்ஸுங்க. ஆல்ரெடி இவங்களுக்கு திருமணம் ஆயிருக்கும், கணவரையும் இழந்திருப்பாங்க, அவங்க பையனையும் இழந்திருப்பாங்க. அப்படி இழந்ததுக்கு அப்புறத்துல இருந்து எப்பவுமே அவங்களுக்கு ஒரு குழந்தையோட அழுகை சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோங்க. அவங்களால இன்னும் தன்னோட பையனை மறக்க முடியாது, ஒரு இல்லூஷன்லயே அவங்க வாழ்வாங்க. கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ தன்னோட நூர் அப்படின்ற அந்த மனைவியை கூப்பிட்டுக்கிட்டோம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல விடலான்னு வர, அந்த இடம் பார்த்தா இவர் இந்த சுந்தரிய கூட்டு வந்து ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஹாஸ்டலுங்க. இவருக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. சரி ஓகேமா, நீ அப்படியே இங்க வந்து நடந்து போயிடு, எனக்கு வேலை வந்துருச்சு, நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க நூறு பயங்கரமா முறைக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா உள்ள வந்து விட்டுட்டு போ அப்படின்ற மாதிரியோ சொல்றாங்க. பின்னாடி இருந்த அந்த கிளீனர் வேற, முதலாளி அதான் வேலை இல்லைல்ல, ஏன் பொய் சொல்றீங்கன்ற மாதிரி ஏத்தி விட, எனக்கு கிளீனருக்கு ஹீரோ மேல ஒரு சின்ன காண்டு
பிராண்ட் இருக்கோங்க. அவர் அந்த நூறோட தங்கச்சியை வேணான்னு சொன்னதுக்கு அதனால அங்க மாட்டி விடுறாரு. இப்ப நூறோட நம்ம ஹீரோ அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயும் போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமையுது. அப்படி அந்த ஹாஸ்டல்ல தன்னுடைய இன்னொரு பொண்டாட்டி சுந்தரி நின்னுட்டு இருக்கிறதையும் ஹீரோ பாக்குறாரு. ஷாக் ஆகுறாரு. சுந்தரி கிட்ட நேரா வந்து இந்த நூறு வேற பேச இப்ப ஹீரோவும் அங்க திரும்பி நின்னுகிறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நூர் அந்த சுந்தரி கிட்ட இவர்தான் என்னோட கணவர், பேர் அப்பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ ஹீரோவும் அப்படியே திரும்ப சுந்தரி நம்ம ஹீரோவை பாக்குறாரு. ஹீரோ சுந்தரிய பாக்குறாங்க. ஹீரோ கையும் களவமா மாட்டுறாரு. ஆனா சுந்தரி அங்க அந்த நூறு கிட்ட இவருதான் எனக்கும் கணவர் அப்படின்ற உண்மையை சொல்லாம விட்டுறாங்க. ஹலோ அப்பாஸ், எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி ரொம்ப சகஜமா பேசுறாங்க. இப்ப ஹீரோவும் அங்க சமாளிச்சுட்டு வேக வேகமா கிளம்ப கட் பண்ணா அந்த திவ்யா அப்படின்ற அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க நர்ஸ் வேலை எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்கு ஒரு அப்பா இருப்பாருங்க. அவரால் பார்க்க முடியாது. அவங்களுக்கு எப்பவுமே குழந்தை அழுகிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அப்படி வீட்டுல இன்னமும் தனக்கு குழந்தை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. அப்பா கிட்டயும் அப்பா குழந்தை அழுகுது, கொஞ்சம் பால் கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ என்னம்மா நீ இன்னும் இப்படி இருக்கியேம்மா அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் மனசில் நினச்சிக்கிட்டு அங்கே ஒரு தலகாணி இருக்குங்க. அந்த தலகாணியை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி ஒரு இமேஜினேஷனில் தான் இந்த திவ்யா இருக்கிற மாதிரி அங்கே காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அப்படியே தான் கிளீனரோட லாரியில் வந்து கிளம்பியிருப்பார்ல, இப்போ அந்த கிளீனர் கிட்டையும் வந்து ஏன்டா மாட்டியா விடுற அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாரு. இப்போ சுந்தரி கிட்ட இருந்து அவருக்கு வீடியோ கால் வருதுங்க. சுந்தரி கோவப்படுவாங்க அழுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே இல்லாமல் சிரிச்சு ஃபோன் பேசுகிறாங்க. உங்களுக்கு எவ்வளோ அழகா நூறுன்னு ஒரு பொண்டாட்டி இருக்கும் போது என்ன எதுக்கு திருமணம் பண்ணீங்கன்ற மாதிரி கேட்க, நான் தான் வேணான்னு சொன்னேனே, நீ தான் திருமணம் பண்ணிக்கலாம்னு சொன்ன, என்ன பேசவே விடல, அதனால தான் இப்படி நடந்துருச்சுன்ற மாதிரி அங்க ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, நான் நூறுகிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டேன், ஆனா நீங்க என் கூடயும் ஒரு நல்ல கணவரா நடந்துக்கணும், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோவும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க போனை கட் பண்ண கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துல ஒரு காதல் சோடி வருதுங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை வேற இருக்கு போல. அவங்க வீட்டுல இருந்து ஓடி வந்துட்டாங்களாம். அவங்கள ஒரு கும்பல் துரத்துறாங்களாம். உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறேன், லாரியில ஏத்திக்கிட்டு பக்கத்து ஊர்ல விட்டுருங்கன்ற மாதிரியோ லிஃப்ட் கேக்குறாங்க. சரி பணம் வருதுன்னு சொல்லி இப்ப ஹீரோவும் லாரியை எடுத்துக்கிட்டு அவங்களோட கிளம்ப அப்படி போற வழியிலையும் அந்த ஜோடி சண்டை மேல சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ பொறுத்து பாக்குறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம, ஏமா நிப்பாட்டுமா, சும்மா நையின்னு 2 பேரும் கீழே இறங்குங்க, உங்க காசு எதுவும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்தி விட்டுறாரு. அவங்களும் ரொம்ப பயப்பட, சார் இப்ப இறக்கி விட்டா பின்னாடி வர கும்பல் எங்களை பிடிச்சிருவாங்க, எதனா ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்க, சரி ஓகே இதுக்கு மேல லாரி உள்ள உட்காராதீங்க, போய் லாரி மேல உட்காருங்க அப்படின்ற மாதிரி அவங்கள மேல அனுப்பிடுறாரு. சரி மேல போயாச்சு அதுங்க அமைதியா உட்காந்துருக்கான்னு பார்த்தா அங்கிட்டு வந்தும் பயங்கரமான சண்டை. குழந்தைய வேற கீழே வச்சுட்டு அந்த ஜோடிகளுக்கு நடுவுல பெரிய விவாதமே போயிட்டு இருக்கு. லாரி மேல ஏறி நின்னுலாம் அவங்க சண்டை போட்டுக்கிட்டு போறாங்க. இங்க 100 இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த ஹாஸ்டல்ல வேலை பார்க்குற சமயத்திலையும் அங்க இருக்கிற இந்த சுந்தரி கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. தான் கணவரை பத்தியும் அங்க நிறைய பேர்கிட்ட ரொம்ப புகழ்ந்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சுந்தரிக்கு ஒரு மாதிரி எரியுதுங்க. இப்போ ஹீரோக்கு அவரோட முதலாளி கிட்ட இருந்து போன் கால் வருது. சரக்கா கொண்டு போய் சேர்த்துட்டியாடா அப்படின்ற மாதிரி கேட்க, போயிட்டே இருக்க முதலாளி, சீக்கிரமா சேர்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்போ கிளீனர் கிட்டையும் டே அந்த லாரி மேல ஒரு ஜோடி உட்காந்துக்கிறாங்களே அவங்கள கீழே இறக்குடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ அந்த லாரி மேல ஏறி பார்த்தா அந்த ஜோடியை காணோம், குழந்தை மட்டும் இருக்கு. இவங்களுக்கும் ஒண்ணுமே புரியல. அப்பதான் பக்கத்துல ஒரு ரேடியோல ஒரு நியூஸ் வருதுங்க. அதாவது பிரிட்ஜ் மேல போயிட்டு இருக்கும் போதோ திடீர்னு ஒரு ஜோடி பிரிட்ஜில இருந்து கீழே விழுந்திருக்காங்க, அவங்க வாழ்க்கையே முடிச்சுக்கிட்டாங்கன்ற மாதிரி போட்டிருக்கு. ஆத்தாடி, அவங்க அப்ப நம்ம லாரியில இருந்து தான் தவறி விழுந்திருக்காங்க போலயே, சண்டை போட்டு ரெண்டுங்களும் இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சிங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோக்கும் ஒன்றும் புரியல. இப்போ அவங்களோட குழந்தைய தூக்கிக்கிட்டோம் இவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர, அங்க வேற போலீஸ்லாம் இருக்காங்களா, தேவையில்லாம அவங்க கிட்ட பேச்சு கொடுத்தா நம்ம மேல பழி வந்துட போகுதுன்னு சொல்லி இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டும் கிளம்புறாரு. இப்ப திவ்யாவை காமிக்கிறாங்க. திவ்யா வழக்கம் போல தன்னுடைய வீட்டுக்கு வரப்போ குழந்தை அழுகிற மாதிரி அவங்களுக்கு சத்தம் வேற கேட்டுட்டு இருக்கா. தான் அப்பா கிட்டையும் அந்த குழந்தைய கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வழக்கம் போல தலகாணியை தான் பாத்துக்கலான்னு போற அவங்க அப்பா அங்கிட்டு பார்த்தா குழந்தை இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்ன இது திவ்யா, உண்மையாலேயே குழந்தை தானா, இது யார் குழந்தை அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா இது ஏன் குழந்தை தான், உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அங்க திவ்யா சொல்றாங்க. அவரால் அதிர்ச்சியில இருந்து மீள முடியல. அப்பதான் வெளியே வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த குழந்தைய கொண்டு வந்து திவ்யா கிட்ட கொடுத்துட்டாரு போல. அந்த ட்விஸ்ட் அங்க ரிவீல் பண்றாங்க. இப்போ அந்த திவ்யாவோட அப்பாவுக்கும் அங்க என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அங்க இருந்து போயிடுறாரு. இப்போ ராத்திரி ஆகுதுங்க. இப்போ திவ்யாவோட அப்பாவும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீ அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்து என் பொண்ணு கிட்ட கொடுத்ததெல்லாம் சரியில்லப்பா, ஏன்னா என்னோட பொண்ணு அவளுடைய நோய் பாதிக்கப்பட்டதுனால தான் இப்படி இந்த குழந்தைன்னு சொல்லி அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ மேலும் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. அவளுக்கு எதுனா நல்லது செய்யணும்னு நினைச்சனா இந்த குழந்தைய நீ எங்க இருந்து தூக்கிட்டு வந்தியோ அங்கேயே கொண்டு போய் விட்டுரு அப்படின்ற மாதிரியோ சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில விடிதுங்க. நம்ம
நம்ம ஹீரோவும் தான் மனைவி, அதாவது அவரோட இன்னொரு மனைவி தான் திவ்யா, அவங்க கிட்ட வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் அங்க குழந்தை இல்லாததை கவனிக்கிறாரு. எங்க இருக்கு குழந்தை, எது குழந்தையா, அப்படி எந்த குழந்தையும் இங்க இல்லையேன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுது. எல்லா இடத்துலயும் தேடுறாரு. அப்பதான் அந்த இடத்துல திவ்யாவுடைய அப்பா அந்த குழந்தைய வச்சிருக்காரு போல. அவரு அங்க தூக்கிட்டு வராரு. பாத்தியா, நேத்து தான் கூட்டிட்டு வந்து இந்த குழந்தைய அவகிட்ட கொடுத்த, இன்னைக்கே மறந்துட்டா, அவ நோய் பாதிக்கப்பட்டவ, அவகிட்ட இந்த குழந்தை கொடுக்கறது சேஃப் இல்ல, நீ தான் வச்சுக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, இப்போ ஹீரோவும் தன்னுடைய தவற உணர்றாரு. இப்போ தான் கிளீனரோட சேர்ந்து அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டோம். அவர் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, இப்போ அவருக்கு வழக்கம் போல சுந்தரி கிட்ட இருந்து போன் கால் வருதுங்க. என்னங்க என்னை பார்க்க வரேன்னு சொன்னீங்க, இன்னும் வரவே இல்லைன்ற மாதிரி கேட்க, என்ன ஏதோ குழந்தை சத்தம் வேற கேக்குதுன்ற மாதிரியும் கேள்வியா கேட்கறாங்க. அது ரேடியோல இருந்து வருது, நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், நான் வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லி இவர் போனை கட் பண்றாரு. இப்படி இவங்க லாரியில போயிட்டு இருக்கிற வழியில இவங்களை வேற போலீஸ் வந்து மடக்குறாங்க. போலீஸுமே உள்ள குழந்தைலாம் இருக்கிறத பாக்குறாங்க. டேய் யாரா நீங்க, எதனா கடத்தல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்க, அப்பதான் அந்த கிளீனருமே, ஐயா அது எங்க அண்ணனோட குழந்தை தான், அம்மா இல்லாத குழந்தையா, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்க்குறாரு அப்படின்னு சொன்னதும் அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு கண்ணீரே வந்துருதுங்க. எப்பா நான் கூட என் குழந்தைய அப்படிதான்ப்பா வளர்க்குறேன், என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிட்டாப்பா அப்படின்ற மாதிரிலாம் சென்டிமெண்ட் ஆக அங்க ஹீரோவையும் கூப்பிட்டு அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அந்த இடத்துல இருந்து அனுப்புறாரு. இப்போ ஹீரோக்கு காஜல் அப்படின்ற ஒரு பொண்ணு கால் பண்றாங்க. இந்த காஜலால சரியா பேச முடியாதுங்க, கொஞ்சம் சத்தம் மட்டும் தான் போடுவாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் காஜல் கிட்ட பேச, கொஞ்ச நேரத்துல நான் உன்னை பார்க்க வரேன், கவலைப்படாத, உன்னை பார்க்க தான் வந்துகிட்டு இருக்கேன்ற மாதிரியும் சொல்றாரு. இந்த காஜல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க அவங்க கிராமத்துல இருக்கும் போது ஒரு 4 இளைஞர்களால கெடுக்கப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்துல இருந்து நம்ம ஹீரோ தான் அவங்கள மீட்டு எடுத்து திருமணம் பண்ணிக்கிட்டு தான் கூட வச்சு பாத்துக்கிறாருங்க. சோ காஜல் நம்ம ஹீரோவுடைய இன்னொரு மனைவி. இங்க இந்த சுந்தரிக்கு பயங்கர கோவம் வருதுங்க. அவங்க நேரா தன்னை தேடிக்கிட்டு இருக்கிற அந்த சேகர் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கே கால் பண்ணி தான் இந்த ஹாஸ்டல்ல தான் இருக்கேன்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. சேகரும் குஷியாகிறாரு. கட் பண்ணா இப்போ ஒரு சேலக்காரிய காமிக்கிறாங்க. ரொம்ப இலகிய மனம் உள்ளவங்க, எல்லாத்தையும் நம்புவாங்க, மனுஷங்க எல்லாரும் நல்லவங்கன்ற மாதிரி நினைப்பாங்க. இவங்க நம்ம ஹீரோவுடைய இன்னொரு மனைவிங்க. இவங்க அவங்க கிராமத்துல சேலை வித்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த சேலக்காரம்மாவை அங்கிட்டு ஒரு நபர் பார்க்க வராரு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ. வரப்பவே இந்த குழந்தைய அங்க தூக்கிட்டு வராருங்க. யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம இப்ப இந்த சேலக்காரம்மா கிட்டையும் கொடுத்துறாரு. என்னங்க குழந்தையோட வந்திருக்கீங்க, யாரு குழந்தை, நம்மளே வளர்க்கலாமான்ற மாதிரி அவங்க மனசு விட்டு கேட்க இவருக்கு அங்க கண்ணீரே வந்துருதுங்க. இப்போ அவரோட 5வது மனைவியோட சேர்ந்து அவர் அந்த குழந்தைய வளர்க்குற மாதிரி காமிக்க, இன்னொரு பக்கம் இந்த திவ்யாவை காமிக்கிறாங்க. அவங்க நர்ஸ் வேலைக்கு போயிட்டு அப்படியே தன்னுடைய வீட்டுக்கு வரப்போ அங்க குழந்தை இல்லாத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. காலையில தானே குழந்தை இல்லைன்ற மாதிரி மைண்ட் செட்ல போனாங்க, இப்ப எதுக்கு இப்படி மாறினாங்கன்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான மைண்ட் இருக்காதுங்க. இப்ப அவங்க அப்பாவையும் கூப்பிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ண, நான் காலையில் குழந்தைய பார்த்தேன், இப்போ ஏன் இல்லை, இப்போ ஏன் இல்லைன்ற மாதிரி குழந்தை அந்த பால் குடிச்ச பால் புட்டிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையெல்லாம் எடுத்து வச்சு எனக்கு குழந்தை வேணுன்ற மாதிரியும் அழுதுகிட்டு இருக்காங்க. ஹீரோவுமே இப்போ தன்னோட லாரி ஓனரை பார்க்கறதுக்காக வராருங்க. லாரி ஓனரும் லாரியில் இருக்க சரக்கெல்லாம் கொண்டு போய் பத்திரமா சேர்த்ததுக்காக ஒரு பணத்தை கொடுக்குறாரு. ஆனால் இவர் பணத்தை கொஞ்சம் போட்டு கொடுக்க சொல்றாரு. கிளீனருக்கெல்லாம் காசு கூட வேண்டி இருக்கு, சம்பளத்தை எவ்வளோ கம்மியாக கொடுத்தா நாங்கள் எப்படி பொழப்ப நடத்துறதுன்ற மாதிரி அங்கே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காஜல் அப்படின்ற மாதிரி ஒரு லேடி சொன்ன பார்த்தீங்களா, நம்ம ஹீரோவுடைய மனைவி அப்படின்ற மாதிரி, அவங்க கூட ஒரு 4 நபர்களால கெடுக்கப்பட்டிருப்பாங்கன்ட்டு அவங்க ரொம்ப பெரிய வழியில இருக்கிற மாதிரி அங்க காட்டுறாங்க. இப்ப ஹீரோ ராத்திரி தன்னோட அந்த சேலக்காரி மனைவியோட வீட்டுல இருக்கும் போதோ அவருக்கு போன் கால் வருது. காஜல் கிட்ட இருந்துதாங்க. ரொம்ப வலிக்குதுங்க, சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரியும் கதறாங்க. இன்னொரு பக்கம் கிளீனர் வேற வந்து நம்ம ஹீரோ கிட்ட அந்த சுந்தரிய தேடிக்கிட்டு இருந்த கிழவன் இப்ப சுந்தரிய நோக்கி போயிட்டு இருக்கான். அதே மாதிரி சுந்தரிய நீங்க திருமணம் பண்ணதுக்காக உங்களை நோக்கியும் அவன் வந்துகிட்டு இருக்கான். அவங்க கிட்ட இருந்து எப்படின்னா நீங்க தப்பிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோக்கு தன்னோட மனைவி அந்த நர்சம்மா இருக்காங்கல்ல திவ்யா, அவங்க கிட்ட இருந்து ஃபோன் கால் வருது. இங்க நேத்து ஒரு குழந்தைய கூட்டு வந்தீங்கல்ல, அந்த குழந்தைய மறுபடியும் கூட்டு வாங்க, நானே பாத்துக்கிறேன், எங்க எடுத்துட்டு போனீங்க எனக்கு தெரியாமன்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஆல்ரெடி அவரு இப்ப அந்த சேலக்காரி கிட்ட குழந்தைய கொடுத்துருப்பாரு, இப்ப எப்படி திவ்யா கிட்ட கொடுக்கறதுன்ற மாதிரி இவருக்கும் மனசெல்லாம் பதறுது. இப்ப ஹீரோ இந்த காஜலை பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வந்தா காஜல் மயக்கத்துல இருக்காங்க. அப்பதான் முதல் வாட்டி இவங்க எப்படி காஜலை பார்த்திருப்பாங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. ஹீரோ அவர் லாரியில இருந்து மூட்டைய அடுக்கி இருக்கும் போது தான் அதுல இந்த காஜல் இருக்கிறத பார்த்திருப்பாங்க. அதுல இருந்து காஜலை மீட்டு இப்ப திருமணம் பண்ணி இப்படி ஒரு வாழ்க்கைய காஜலுக்கு கொடுத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட காஜல் உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அங்க ஹீரோ துடிச்சு போறாரு. இப்போ அவங்கள தண்ணியெல்லாம் தெளிச்சு எழுப்பி முதல்ல கொஞ்சம் கை வைத்தியெல்லாம் பாக்குறாரு. இப்போ டாக்டர் கிட்டையும் கூட்டிட்டு வந்து காமிக்க டாக்டருமே அங்க பாடியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்ததுல ஒரு மேஜரான ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், அப்படி ஆப்ரேஷன் பண்ணா மட்டும் தான் காஜலை காப்பாற்ற முடியும்னு சொல்ல காஜலும் அங்க துடிச்சு போறாங்க. சரி ஓகே இருமா, எப்படியோ ஆப்ரேஷன் பண்ண நிறைய காசு தேவை
தேவைப்படும், நான் அந்த காசை ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லி காஜலை ஹாஸ்பிட்டல்லயே விட்டுட்டு நம்ம ஹீரோ அப்படியே லாரிக்கு வராரு. அவருக்கும் அந்த காசை எப்படி ரெடி பண்றதுன்னு ஒன்றும் புரியலைங்க. தலைகள்லாம் சுத்துது. சரி ஓகே, ஹீரோ எதுக்கு எவ்வளவு திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாமே பெண்களுக்கு உதவி பண்ண போய் தாங்க. அவருக்கு பெண்கள் என்ன உதவி கேட்டாலும் போய் பண்ணிடுவாரு. அதுல அந்த பெண்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சு போயிடும். அது மூலயமா திருமணம் பண்ணிடுவாரு. அப்படிதான் ஒவ்வொரு பொண்ணோடையும் அவருக்கு திருமணம் ஆயிருக்கும். சரி ஓகே, வேற வழி இல்ல, நம்ம முதலாளி அந்த லாரி ஓனர்கிட்டயே போயிட்டு காசு கேட்க வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்க வராரு. அவர்கிட்டயும் காசு கொஞ்சம் கடன் கேட்கிறாரு. ஆல்ரெடி உனக்கு நிறைய கடன் கொடுத்து அதை நீ திருப்பி கொடுக்கல, காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்ற மாதிரி அவர் மறுக்க, இப்பதான் அந்த இடத்துல ஒரு சொட்டை உட்காந்து இருக்கிறத ஹீரோ பாக்குறாரு. யாரு இவருன்னு கேட்கும் போதோ அவரு சில இல்லீகலான பிசினஸ் எல்லாம் பண்றாரு. நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். அவர் 2 பொட்டலம் கொடுப்பாரு. அந்த பொட்டலத்தை மட்டும் பத்திரமா எடுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல டெலிவரி பண்ணா உனக்கு நீ கேட்கற காசை கொடுக்குறேன், அதுக்கு மேலேயே அதிகமா கொடுக்குறேன், நீ லட்சாதிபதியா கூட மாறலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம முடிக்க கிளீனர் வேற பக்கத்துல இருந்து ஐயா எப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, 2 பேருமே பணக்காரனா மாறிடுவோன்ற மாதிரி சொல்லி இப்ப ஹீரோவையும் மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பொட்டலத்தை வாங்க வைக்கிறாரு. அதையும் இப்ப லாரியில ஒரு மறைமுகமான இடத்துல வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் அங்க இருந்து கிளம்ப இப்போ யமுனா அப்படின்ற மாதிரி இன்னொரு லேடியா காமிக்கிறாங்க. இவங்களும் நம்ம ஹீரோவுடைய மனைவி தாங்க. இவங்க ஒரு ஹோட்டல் வச்சிருப்பாங்க. அதனால இவங்க ஹோட்டல்காரங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுப்போம். அவங்களுக்கு 14 வயசுல ஒரு பையன் வேற இருப்பான். ரொம்ப ஸ்ட்ரிக்டான லேடிங்க. ஹோட்டல்ல காசு கொடுக்காம சாப்பிடுற எந்த ஆண்களையும் சும்மா விட மாட்டாங்க. தைரியமா போய் சண்டை போட்டுருவாங்க. இப்ப இந்த சுந்தரிய தேடி இந்த சேகரம் அவங்க ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சுந்தரியும் அந்த இடத்துல வந்து நிக்க சுந்தரி தான் கால் பண்ணி வர வச்சிருப்பாங்க. ஆனா அங்க ரொம்ப பயப்படுற மாதிரிலாம் நடிக்கிறாங்க. இப்போ சுந்தரியும் கூட அங்க 100 மற்ற பெண்கள்லாம் இருப்பாங்கல்ல, நீங்க யாரு, எதுக்காக இந்த சுந்தரியை கூப்பிடுறீங்கன்ற மாதிரி கேட்க, இவளை நான் திருமணம் பண்ணிக்க போறேன், அதனால தான் கூப்பிடுன்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த ஹாஸ்டலை பாத்துக்கிற லேடியும் வந்து ஆல்ரெடி இந்த சுந்தரிக்கு அப்பாஸ் என்ற ஒருத்தரோட திருமணம் ஆயிடுச்சு, அவரு தான் கார்டியன், உங்களாலலாம் கூட்டு போக முடியாதுன்ற மாதிரி அங்க பிரச்சனை பண்றாங்க. இதை கேட்டதும் அங்க 100 வேற இருப்பாங்களா, அவங்களுக்கும் எந்த அப்பாஸை சொல்றீங்கன்ற மாதிரி கேட்க, அப்பதான் அந்த சேகர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் அந்த அப்பாஸுடைய போட்டோவையே காமிக்கிறாரு. இந்த அப்பாஸை தான் சொல்றாங்கன்னு சொன்ன உடனே அப்பதான் இவங்களுக்கு தெரியுது தான் கணவருக்கு ஆல்ரெடி இந்த சுந்தரின்ற ஒரு பொண்ணோட திருமணம் ஆயிருக்குன்ட்டு. ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்றதுன்னு புரியல. சோ இருந்தாலும் அந்த இடத்துல சுந்தரிய அந்த சேகர் கிட்ட ஒப்படைக்காம சேகரையும் சண்டை போட்டு அங்க இருந்து அனுப்புறாங்க. இங்க அந்த ஹோட்டல்காரமா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க தன்னுடைய வீட்டுக்கு திரும்ப அங்கிட்டு பார்த்தா பெரிய சர்ப்ரைஸ். அங்க நம்ம ஹீரோ வந்திருக்காரு. ஒரு சின்ன ஓய்வு எடுத்துட்டு போலாம் அப்படின்ற மாதிரியும் வந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு. ஹோட்டல் அம்மாக்கு தான் கணவரை இழந்ததுக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோவோட ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருப்பாங்க. திருமணம் பண்ணிருப்பாங்க. கணவர் இழந்த சோகத்துல டிப்ரெஷன்ல இருக்கும் போதும் ஹீரோ தான் உதவி பண்ணிருக்காரு. அதனாலேயே ஹீரோவா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கோங்க. அவங்களை எப்பவுமே ரொம்ப இன்னசென்டா தான் அவங்க பார்ப்பாங்க. அப்படி ஹோட்டல்கார அம்மா மடியில படுத்தும் நம்ம ஹீரோ அங்க தூங்கிட்டு இருக்க, இப்ப அந்த ஹோட்டல்கார அம்மாவுடைய பையன் அங்க வந்துடுறான். அம்மா இப்படி 2வது திருமணம் பண்ணதெல்லாம் அவங்க பையனுக்கு பிடிக்காதுங்க. அவனும் வந்து அம்மா கிட்ட 2000 ரூபாய் காசு வேணும்ன்ற மாதிரி சண்டை போட்டுட்டு அந்த காசையும் எடுத்துட்டு போறான். இப்ப அந்த அம்மாவும் உட்காந்து அழுகும் போதோ ஹீரோவும் என்னாச்சுன்னு கேட்கும் போதோ இந்த பையன் ஏரியா பசங்களோட சேர்ந்து நிறைய தவறான பழக்கத்துல எல்லாம் ஈடுபடுறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பழக்கம்னு கேட்கும் போதுதான் எல்லாம் போதை பழக்கம் அப்படின்ற மாதிரியும் தெரிய வர ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இப்ப அந்த ஏரியால போயிட்டு அந்த பசங்க எல்லாம் இருப்பானுங்க பாத்தீங்களா, அந்த இடத்தையும் பாக்குறாரு. எத்தனை பசங்க இதனால கெட்டு போறாங்கன்ற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த உணர செய்யறாரு. தன்னோட லாரிலையும் இப்ப அது மாதிரி ஒரு இல்லீகலான பொட்டலத்தை தானே நம்ம கடத்திக்கிட்டு போறோம், அது மூலியமா கூட நிறைய பசங்க கெட்டு போலாம்ன்ற மாதிரி நினைச்சிட்டு இப்ப அந்த லாரியில இருக்கிற அந்த 2 பொட்டலத்தையும் எடுத்துட்டு வந்து அங்க ஒரு ஆத்துல தூக்கி போட்டுறாருங்க. இதை அந்த கிளீனரும் பாக்குறாரு. யோ என்னையா பண்ணிட்டு இருக்க, இதை எதுக்கு ஆத்துல தூக்கி போட்ட, இதோட வேல்யூ என்ன தெரியுமா, அட பாவி அப்படின்ற மாதிரி கத்த. இதை வச்சு நான் பணக்காரனாகலாம்னு நினைச்சேனே, என் வாழ்க்கையிலேயே மண்ணாலி போட்டுட்டேன்ற மாதிரி ஹீரோ கூட சண்டை போடுறான். இப்ப ஹீரோவும் தன்னுடைய மனைவியான அந்த சேலக்காரி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கும் கால் பண்ணி நான் ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டேன், என்னோட ஓனரு அதாம்மா லாரி ஓனரு அவங்க கொடுத்த ஒரு பொருளை ஆத்துல தூக்கி போட்டு கரைச்சிட்டேன், அதனால உன்னை அவன் கண்டிப்பா தேடி வருவான், நீ அங்க இருக்காத, நான் ஒரு இடம் சொல்றேன் அங்க தப்பிச்சு போயிடுன்ற மாதிரி அவங்களையும் அங்க இருந்து கிளம்ப சொல்ல, இப்ப ஹீரோக்கும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற காஜல் வேற கால் பண்ணி காசு வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோக்கு இப்போ காசை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால வேற வழி இல்லாமல் அந்த ஹோட்டல்காரமா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட வந்து ஹீரோ ஒரு 1,00,000 ரூபாய் காசு கிடைக்குமான்ற மாதிரி கேட்க, அவங்களும் என் பையன் படிப்பு செலவுக்காக சேர்த்து வச்சிருக்கேன், எதுக்காக வேணும், எதனா எமர்ஜென்சியான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்கும் போதோ இல்லை என் மனைவிக்காக வேணுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்போதான் அவங்களுக்கும் தெரியுது இவனுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுன்ட்டு. அட பாவி, என் வாழ்க்கையவே அழிச்சிட்டியாடா, ஏன்டா இன்னொரு திருமணம் பண்ணிக்கிட்ட, அப்ப என்ன ஏன்டா திருமணம் பண்ணி ஏமாத்துறன்ற மாதிரிலாம் அங்க சண்டை
போடுறாங்க. ஹீரோக்கும் அங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு வேற அவரோட 3வது மனைவி கிட்ட இருந்து வேற போன் கால் வருதா. யாருன்னு பார்த்தா நூறு. இவரும் வெளியில போய் பேசலான்னு போறாரா, ஆனா இவங்க லவுட் ஸ்பீக்கர்ல போட சொல்றாங்க. நூறு வேற, ஏயா நீ ஆல்ரெடி ஒருத்தைய திருமணம் பண்ணிக்கிட்டு என்ன திருமணம் பண்ணியான்னு கேட்க, அப்பதான் இந்த ஹோட்டல்காரமாக்கும் அப்போ உனக்கு மொத்தம் 4 பொண்டாட்டியான்னு சொல்லி அங்க மயக்கம் போட்டே விளையாடுறாங்க. இப்போ மயக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது மொத்தம் எனக்கு 7 பொண்டாட்டின்னு ஹீரோ சொல்றாருங்க. அப்படி ஹீரோவுடைய 7வது மனைவி யாரு அப்படின்னு கேட்டா அது புலியம்மா அப்படின்ற மாதிரி ஒரு லேடிங்க. ஒரு நாள் காட்டுக்குள்ள ஹீரோ மூச்சா போயிட்டு இருப்பாரு. அப்ப அந்த காட்டை பாத்துக்கிற ஒரு லேடி தான் அந்த புலியம்மா. ஒரு பழங்குடியின பெண்ணுங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி புலி கத்துற மாதிரி கத்துவாங்க. அதுல ஹீரோ ரொம்ப பயந்துருப்பாரு. அப்படி ஹீரோவுடைய வெள்ளையேந்தி தனத்தை பார்த்து அவங்க ஹீரோவை காதலிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ இந்த எல்லா கதையையும் இப்ப அந்த ஹோட்டல்காரமா கிட்டயும் நம்ம ஹீரோ சொல்ல, அவங்களும் கழுத்தை பிடிச்சி இப்போ ஹீரோவை வெளியே தள்ளுறாங்க. இதுக்கப்புறம் உன்னை நான் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லி ஹீரோ அவங்களுக்கு போட்ட அந்த ரிங் எல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க. இங்க அந்த கிளீனர் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே லாரியுடைய முதலாளிக்கு கால் பண்ணி இந்த ஹீரோ சரக்கெல்லாம் தூக்கி ஆத்துல போட்டுட்டான் அப்படின்ற உண்மையை சொல்ல அவருக்கும் டென்ஷன் ஆகுது. இப்போ ஹீரோவை கையும் களவுமா பிடிச்சி அவங்கிட்ட இருந்து காசை வாங்கிடணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. இங்க நூறு ஆல்ரெடி சோகத்துல இருக்காங்க. அப்போ நூறு வீட்டுக்கு போகாமையும் உட்காந்துட்டு இருக்க, அப்ப அந்த இடத்துல இந்த சுந்தரி வேற நடந்து போறாங்க. அவங்க ஹாஸ்டல்ல இருந்து வெளியே போக சொல்லிட்டாங்க போல. போறதுக்கு அவங்களுக்கு இடம் இல்ல. அப்பதான் நூறு தன்னுடைய வீட்டுக்கு அந்த சுந்தரிய கூட்டிட்டு போறாங்க. உன் மேலேயும் தப்பு இல்ல, என் மேலேயும் தப்பு இல்ல, நம்ம 2 பேரையும் ஒரு ஆண் ஏமாத்தினால அவன் மேலதான் தப்பு, நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி தான் கூட்டு போவாங்க. இங்க இந்த சேலக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க இப்ப பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த புளியம்மாவுடைய வீட்டுக்கு தான் நம்ம ஹீரோ போக சொல்லிருப்பாரு. இப்போ அவங்களும் இந்த புளியம்மாவுடைய வீட்டுக்கு வராங்க. ஆனா அங்கிட்டு பார்த்தாலோ அங்க ஒரு பெரிய ட்விஸ்ட். அந்த புளியம்மாவோட வீட்டுல இப்ப இந்த லாரியோட ஓனர் அடியாட்களோட வந்துடுறாரு போல. அப்படி ஹீரோவுடைய 2 மனைவிகளையும் அங்க பிடிக்கிறாரு. இந்த தகவலும் இப்ப நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி சொல்ல, அப்பதான் ஹீரோக்கு பக்கத்துல இருந்தே அந்த கிளீனர் இருக்கான் பாத்தீங்களா, அவன் அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு ஹீரோவுடைய பொண்டாட்டி இப்ப எங்க இருக்கா அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் அவன் தான் காட்டி கொடுத்துருப்பான். இவருக்கோ பயங்கர கோவம் வருது. அவனையும் லாரியில இருந்து கீழே இறங்குடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த லாரியே உந்து இல்ல, நம்ம ஓனருடையது, நீ வேணா கீழே இறங்குன்னு சொல்லி இப்ப ஹீரோவை அவன் கீழே இறக்கி விட்டுறான். இப்ப அந்த லாரியை அவன் எடுத்துட்டு போறான். ஹீரோவும் ஹாஸ்பிட்டலுக்கு வராருங்க. ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் பண்றதுக்கு காசு இருக்காதுல. அப்படி ஆபரேஷன் பண்றதுக்கு காசு இல்லைன்ற மாதிரி சொல்ல வர, ஆனா அங்க ஆபரேஷன் ஆல்ரெடி நடந்திருக்கு. யாரா அது நமக்கு தெரியாம காசை பே பண்ணது அப்படின்ற மாதிரி இவருக்கும் ஒன்னும் புரியல. இன்னொரு பக்கம் கிளீனரு சும்மா இல்லாம இது வரைக்கும் நம்ம ஹீரோக்கு 7 பெண்களோட திருமணம் ஆயிருக்குன்ற மாதிரி ஒவ்வொருத்தரோட கதையையும் அந்த லாரி ஓனர் கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, ஹீரோ மேல இருக்கிற வெஞ்சன்ஸ்னால அவர் திருமணம் பண்ண 7 பெண்களுக்கும் போன் பண்ணி சொல்றான். முக்கியமா தன்னோட காதலி அந்த நூறுடைய தங்கச்சிக்கும் கால் பண்ணி 7 பேரை அவர் திருமணம் பண்ணிக்கிட்டாருன்ற மாதிரிலாம் ஏத்தி விட, இப்ப அந்த லாரி ஓனருக்கு கால் பண்ணி இவனை பிடிக்கணும்னா இன்னொரு கேஸை போட்டுதான் நம்ம பிடிக்க முடியும், இவன் மேல ஒரு பொண்ணை கெடுத்துட்டா அப்படின்ற ஒரு கேஸை போடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. யார் அந்த பொண்ணுன்ற மாதிரி கேட்கும் போதோ, ஆல்ரெடி ஹீரோ கெடுக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு திருமணம் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணை தான் இவன் கெடுத்துட்டான்ற மாதிரி அங்க தசை மாத்துறாங்க. அப்பதான் ஹீரோக்கு 8ஆவதா இன்னொரு மனைவி இருக்காங்கன்ற மாதிரியும் காட்டுறாங்க. இப்ப அந்த லாரி ஓனரும் இந்த சேலக்காரிய அந்த இடத்துல இருந்து அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இருக்க, அப்ப அந்த காட்டுக்குள்ள திடீர்னு புலி கத்துற மாதிரி சவுண்டு கேக்குதுங்க. இப்ப அந்த லாரி ஓனர் பக்கத்துல இருக்க அடியாட்கள்லாம் அங்க வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. பார்த்தா அந்த புலிமா தான் வந்து இப்ப இந்த சேலக்காரியை காப்பாத்திருப்பாங்க. இங்க பாரு, இப்பதான் நானும் கேள்விப்பட்டேன், அந்த அப்பாஸ் உன்னையும் திருமணம் பண்ணி ஏமாத்திருக்கான், என்னையும் திருமணம் பண்ணி ஏமாத்திருக்கான், இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கையை தனியாவே பார்த்து போன்ற மாதிரி அங்க அந்த சேலக்காரி கிட்டையும் அவங்க பேசிக்கிட்டு இருக்க, இங்க ஹீரோ அவரோட 8வது மனைவியோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க. அப்பதான் அவங்களும் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. அப்படி ரொம்ப ஸ்பிரிச்சுவலாவே அவங்க நம்ம ஹீரோ இல்லாத சமயத்துல இன்னொருத்தர திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுல வாழ்வாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஷாக் ஆகுது. அப்பதான் ஒரு பொண்ணை ஏமாத்துற வழி என்ன அப்படின்ற மாதிரி அவரு புரியுது. இப்ப அவருக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருதுங்க. இந்த வில்லன் கேங் எல்லாம் சேர்ந்து அந்த காஜல் அப்படின்ற பொண்ணை போட்டு தள்ளிட்டாங்கன்ற மாதிரியும் தெரிய வருது. காஜல் தவறிட்டாங்கன்ற விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஹீரோ ஒரு மாதிரி உடஞ்சு போயிடுறாரு. அப்பதான் தன்னோட 8வது மனைவி கிட்டையும் தனக்கு ஆல்ரெடி 7 பெண்களோட திருமணம் ஆயிருக்குன்ற மாதிரி சொல்ல, அவங்க அப்படியே ஷாக் ஆகி உடஞ்சு போய் ஹீரோவை பாக்குறாங்க. இப்போ கிளீனரும் ஒவ்வொரு பெண்களுக்கும் கால் பண்ணி ஹீரோ பத்தியான உண்மைகள்லாம் சொல்லியிருப்பான்ல, எல்லாரும் இப்போ ஹீரோவை முற்றிலுமா வெறுத்துறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோ வராருங்க. அங்க காஜலுடைய பிணத்தையும் கையெழுத்து போட்டு வாங்குறாரு. நல்லபடியா அடக்கம் பண்றாரு. இங்க ஹீரோவை இந்த கெடுக்க கேஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இப்ப இந்த கிளீனர் ஹீரோவோட மனைவி அந்த நூறுடைய வீட்டுக்கு வராரு. அவங்க தங்கச்சியோடையும் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்க தங்கச்சியோ இந்த கிளீனரை ஒரே அறையா அறையிறாங்க. மாமா எத்தனை பேரை வேணா திருமணம் பண்ணிக்கலாம், ஆனா ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடக்கிற அளவுக்கு அவர் மோசமானவர் இல்ல, பெண்கள்னாலே உதவி பண்றவரு, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவரை பத்தி தப்பா பேசுன நீ இதுக்கப்புறம் எனக்கு வேணாம், இங்க இருந்து வெளியே போ அப்படின்ற மாதிரியும் அவனை அனுப்ப, அப்பதான் அந்த கிளீனர் தன்னுடைய தவற உணர்றான். இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த நூறுடைய வீட்டுல தானே இந்த சுந்தரியும் இருப்பாங்க. அந்த சுந்தரிய தேடி அந்த பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அடியாட்களோட
வந்துடுறாங்க. என்ன சுந்தரி இப்ப வச்சு என்ன திருமணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி கேட்க, சுந்தரியோ பொறுத்தது போதும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த பெரியவர் பக்கத்துலயே வந்து சரி கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவரை தொடுறாங்க. பெரியவருக்கோ ஆஹா சுந்தரி நம்மள தொடுறாளேன்ற மாதிரி அந்த சந்தோஷத்திலேயே நெஞ்சு வலி வந்து அங்கேயே போயிடுறாருங்க. அவ்வளவுதான். இப்ப அந்த பெரியவர் சேகரோட கதை முடிஞ்சுது. இப்போ கிளீனர் சொல்லி நம்ம ஹீரோ மேல ஒரு கேஸ போட்டு போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க போல. ஹீரோவை இப்போ போலீஸே கூட்டு போயிடுறாங்க. எப்படின்னா இப்போ இந்த கிளீனர் தெரிஞ்சிருப்பான்ல, அதனால ஹீரோவை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். நேரா முன்னாடி ஒரு இன்ஸ்பெக்டர் கிட்ட ரோட்ல பேசியிருப்பான் பாத்தீங்களா, அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டயும் வந்து இப்படி ஒரு நல்லவனை கைது பண்ணிட்டாங்க, அதுவும் பொய் கேஸ்ல கைது பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த உண்மையை போட்டு உடைச்சிடுறான். இப்போ அவரும் அவனை நான் காப்பாத்தியே ஆகணும்ன்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப, இன்னொரு பக்கம் ஹீரோவையும் இப்ப அந்த லாரி ஓனரு கூட்டு வந்து வெளுன்னு வெளுகிறாரு. அப்பதான் ஹீரோ கிட்ட அந்த சரக்கு எங்கடா வச்சேன்ற மாதிரி கேட்க, யமுனா கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. யமுனாவா? அந்த பொண்ணு யாரா? ஐயோ அது ஒரு நதிப்பா, அதுல தூக்கி போட்டதா சொல்ல இப்ப அந்த ஹீரோவோட கதையையும் முடிக்கலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ள இந்த கிளீனர் உண்மையான போலீஸ் அங்க கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அந்த கிளீனர் கிட்டையும் எங்க அண்ணன் ஒன்றும் தப்பு பண்ணல, இவனுங்க தப்பான பொட்டலத்தை கொடுத்தானுங்க, அதை தான் தூக்கி போட்டாருன்ற மாதிரி அந்த சாட்சியோட உண்மையை சொல்ல இப்போ அந்த உண்மையான போலீஸ் அங்கே இருக்கிற எல்லா கும்பலையும் கைது பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ மேலே ஒரு ஃபேக்கான கேஸை போட்டு தான் இவங்க உள்ளத்தில் பார்க்குறாங்கன்னு சொல்லி ஹீரோவையும் காப்பாற்றி அவரை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் ஹீரோவை கைது பண்ணியிருப்பாங்களா போலீஸ், அவங்க எல்லாருமே டம்மி போலீஸுங்க. இப்போ ஹீரோ விடுதலையானதுக்கு அப்புறம் அந்த கிளீனரும் வந்து ஹீரோ காலில் விழுந்து சாரி கேட்குறாரு. அவசரப்பட்டு உங்களுக்கே நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இப்போ ஹீரோ இதுல இருந்தெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நேரா வந்து தன்னோட மனைவி ஒவ்வொருத்தரையா பாக்குறாரு. முதல்ல அந்த நர்ஸா இருக்கிற திவ்யாவும் ஹீரோ வேணாம், இதுக்கப்புறம் எங்க அப்பாவை நான் பாத்துக்கிறேன், எங்க அப்பாவோடய இருந்துக்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து ஹீரோவை கலப்ப. திவ்யா கணவர் தவறுனதுக்கு அப்புறம் அவங்க தப்பான முடிவெடுக்க போயிருப்பாங்க, அதுல இருந்து தான் ஹீரோ காப்பாத்திருப்பாரு. இப்ப அங்கிருந்து ஹீரோ சோகமா வராரு. இன்னொரு பக்கம் தன்னோட முதல் மனைவியான நூரை வந்து ஹீரோ பாக்குறாரு. நூரை மட்டும்தான் அவரு விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிருப்பாருங்க. அதனால தான் அவங்களோட குழந்தை பெத்துக்கலான்ற அளவுக்கு போயிருப்பாங்க. ஆனா நூறால இதுக்கு மேல உன்னோட வாழ முடியாது, ஒருவேளை எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா அதை நம்ம சேர்ந்து வளர்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்களும் ஹீரோவை அங்க இருந்து அனுப்புறாங்க. ஹீரோவை கடைசியா திருமணம் பண்ண அந்த சுந்தரி இருக்காங்கல்ல, அவங்களும் ஹீரோ போட்ட அந்த ரிங்கை கழட்டி கொடுத்துட்டு அவங்க வாழ்க்கையை பார்த்து போக, அந்த புலிமா அந்த சேலக்காரி ரெண்டு பேருமே இப்போ அவங்கவுங்க வாழ்க்கையை பாக்குறாங்க. அந்த குழந்தை இப்ப அந்த சேலக்காரியே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அட்லாஸ்ட் அந்த கிளீனருக்கும் இப்ப அந்த நூறு தங்கச்சியோட திருமணம் ஆகுதுங்க. இப்ப அட்லாஸ்ட் எல்லாராலையும் வெறுக்கப்பட்டு 8 மனைவிகள் இருந்தும் இப்ப எந்த மனைவியும் இல்லாத ஹீரோவா காமிக்கிறாங்க. அவரு தன்னோட லாரியில போயிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு லிஃப்ட் கேக்குறாங்க. ஹீரோக்கு தான் பெண்களுக்கு உதவி பண்றதுன்னா ரொம்ப பிடிக்குமே. இப்ப அந்த பொண்ணையும் அந்த லிஃப்ட் கொடுத்து ஏத்திக்கிட்டு போற மாதிரி இந்த படத்தோட கதை முடியுதுங்க. சோ ஹீரோ பண்ணது பெரிய பெரிய தப்பு தான். ஆனா அவர் பண்ணது எல்லாமே பெண்களுக்கு நல்லது செய்யறேன்னு நினைச்சு தான் ஒவ்வொரு பொண்ணையா திருமணம் பண்ணிருப்பாரு. சோ நீங்க அந்த கதையை எப்படி பாத்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.